எவ்வளோ பாருங்க இவங்களோட இவங்க வந்து அந்த முந்தைய ஆட்சியோட இந்த ஆட்சியில் வந்து சுமை வந்து 10,63,000 இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கூடியிருக்கு. 5 வருஷத்தில் உங்களுக்கு கூடியிருக்கு. மொதல் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பால் செலவு, பால் இங்கே கொஞ்சம் சமையல், தூரம் பருப்பு, கோதுமை பின்னால் இந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்து ரேட்டு கூடியிருக்கு. அதே மாதிரி மின் கட்டணம், வீட்டு வரி, மாத இந்த திட்டம் வந்து சரியானதானா, அரசாங்கத்துக்கோ மாநகராட்சிக்கோ இழப்பு ஏற்படுமா அப்படின்னு அடிப்படையில் கேட்டாங்க. ஆனால் எல்லாருமே சரிதான் அப்படின்னு சொல்லி தான் அது கொடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. ஆட்சி முடிய போகுது, இது வரைக்கும் செயல்படுத்தலை. இந்த நடராஜ நகரில் மட்டும் ஒரு மின்மயானம் கேட்டிருந்தேன். அது மட்டும் 2 கோடிக்கு சாங்ஷன் பண்ணி அது பணி தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டு இப்போ ஏறத்தாழ 90 லட்சம் 1,4 கோடிக்குள்ளேயே அந்த பணி நிறைவேற போகுது. இது ஒன்று தான் இது. மற்ற நம்முடைய மதுரை மாநகருக்கு ஏற்கனவே 1961 தான் அரசாங்க கலைக்கல்லூரி இருக்குது. அந்த கலைக்கல்லூரி வந்து கூடுதலாக இங்கு கலைக்கல்லூரி வேணும், இருபாலர் படிக்கிற பள்ளியாக அந்த கலைக்கல்லூரி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் விளாங்குடியில் 3,4 ஏக்கருக்கு இடம், போதுமான அரசாங்கத்துக்கான இடம் இருக்குது. அந்த இடத்த எடுத்து நம்ம கலைக்கல்லூரி கட்டலாம்னு சொல்லி கொடுத்தோம். அது உறுதியாக செஞ்சு தர வேண்டும். அன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அது நான் அந்த கோரிக்கையாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசினேன். நான் கொடுத்த கோரிக்கையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் நான் அந்த கோரிக்கையை கொடுத்ததோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் இந்த 10 கோரிக்கையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதை தெரிவிப்பாங்க. அந்த அமைச்சர் உடனே இங்கே கேட்பார். அதே மாதிரி பாத்திமா நகர் தானப்பா இந்த உயர்மட்ட மின்னழுத்த கோபுரம் லைன் வருது 110 kV. இது என்ன செய்யுதுன்னா, கிராமங்களில் இருந்து வர்றாங்க, வீடுகளுக்கு விருந்தாக வர்றாங்கன்னா இந்த பிள்ளைய போய் மேலே விளாட்றவங்க பெரியவங்க ரேஸாக கையை தூக்குனாலே கரண்டை பிடிச்சா ஆள் இறந்துடுறாங்க. அப்போ அந்த உயர்மட்ட அந்த இது தாழ்வான அந்த கம்பி தடத்தை அந்த மின் தடத்தை வந்து பூமிக்கடியில் கொண்டு வரணும்னு கொடுத்தோம். அதுவும் செயல்படுத்தலை. அதுக்கு 5 கோடி ரூபா 3,4 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. இபியிலேருந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கும்போது அது ஒதுக்கீடு பண்ணார். பட் அதுக்கான பணிகளும் நடக்கலை. ஆக 10 கோரிக்கையில் 9 கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையை தவிர 9 கோரிக்கை நிறைவேற்றப்படலை என்பதை தெரிவிக்கிறேன். ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தேர்ந்தெடுத்த பிறகு முதலாக காமராஜர் பாலத்தை விரிவாக்கம் பண்ணார். அன்றைக்கி வந்து 11,4 கோடியில் அந்த பாலம் விரிவாக்கப்பட்டது. இப்போ தீக்கதிரிலிருந்து நம்ம குரு தேட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு சைடு தான் வரும். இப்போது 2 பாலம் இருக்கிறதுனால விரைவாக போயிடுது. பாத்மா காலேஜ் வரைக்கும் பஸ்ஸு நிற்கும். இங்கிட்ட காலவாசல் வரைக்கும் அப்போ பறக்கும் பாலம் நம்ம கட்டலை காலவாசலில். அப்போ அங்கே ஒரு பாலம், அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அங்கே அந்த பஸ்ஸு பூரா அங்கே பஸ்ஸு போக்குவரத்து பயங்கர நெரிசலாக இருக்கும். அப்புறம் அதுக்காக அம்மாட்ட சொல்லி உடனடியாக அந்த காமராஜர் பாலம் ஆரம்பிக்கப்பட்டதுனால இந்த போக்குவரத்து இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, குருதேட்டிலிருந்து நம்ம இது வரைக்கும் வலங்கானத்தை வரைக்கும் 4 வழிச்சாலையாக இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணோம். அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் பறக்கும் பாலம் அமைச்சோம். அதே மாதிரி முடக்கு சாலையில் ஒரு பறக்கும் பாலம் அமைத்தோம், அங்கே கூட்ட நெரிசலை போக்குறது. அதே மாதிரி நம்ம பெத்தானியாபுரத்துலேருந்து விறகுனூர் வரைக்கும் 2 வழிச்சாலை விரைவுச்சாலை எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம். மத்திய தொகுதியில் இந்த பகுதியில் ஆழ்குழாய் கிணறு வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. நிலத்தடி நீர் வந்து குறைவாயிருச்சு. 800 அடி 900 அடி போகணும். அதனால் ஒரு தடுப்பணை கட்டணும் ஆரப்பாளையத்தில். இந்த தடுப்பணை கட்டினதுனால 300 அடி 200 அடி 150 அடியிலாம் தண்ணி வந்துச்சு. இது 4 தடுப்பணை கட்டணும். வைகை ஆற்றின் குறுக்கே 4 பாலம் கட்டணும். மொத்தம் 10 பாலம் இந்த பகுதிக்கு கட்டி கொடுத்துருக்கோம். மொத்தம் மாநகருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாநகர பல்வேறு வளர்ச்சி பணிகள் எங்கள் காலத்தில் 2000க்கு முற்பட்ட காலமான நம்ம மதுரை மாநகருக்கு வரலாறு உண்டு.
அதை நாம் வந்து நவீனமயமாக்கின்ற பணியில் எங்களுடைய ஆட்சி செய்தோம். இவங்க ஒன்றுமே செய்யலை. பல ஆயிரம் கோடி 8000 கோடி மட்டும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் 8000 கோடி கொடுத்து அத்தனை நாங்கள் கேட்ட எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இது நான் முயற்சி எடுத்து முழுக்க முழுக்க மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கணும் என்பதற்கு 24 மணி நேரத்தும் தண்ணி கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம். அது இவங்க காலத்தில் முடிக்கவே இல்லை. 2023 முடிக்க வேண்டியது அது முடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட இங்கே ஒழுங்காக வரல. 2 மணி நேரம் கொடுக்குறாங்களா? எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க? பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமே இந்த பகுதிக்கே வரல. ஆனால் நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் தொகுதியில் போய் பாருங்கள், 14 வார்டு இருக்குது. 14 வார்டுலேயே சீராக தண்ணி போகுது. அங்கே மட்டும் இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க. இங்கே இந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் செய்கிறதில்ல. அந்த அமைச்சரும் கண்டுகொள்கிறதில்ல. மதுரை மாநகரில் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதே நிலை தான் இருக்குது. இதை வந்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதை ஒழுங்காக அந்த அழுத்தம் பார்க்காதனால தொட்டியிலிருந்து நாங்கள் 42 மேல்நிலை தொட்டி கட்டணும். 43 மேல்நிலை தொட்டி விட 39 மேல்நிலை தொட்டி ஏற்கனவே இருந்தது. 82 மேல்நிலை தொட்டி மூலமாக அதை கொடுக்குறது. 24 மணி நேரம். இந்த 20 லட்சம் மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. இன்னும் 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு 24 மணி நேரமும் அவங்க வீட்டிலேயே பிடிச்சிக்கலான்ற ஒரு அருமையான திட்டம். அதையும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் பொதுச் செயலாளருடைய கான்செப்ட் என்னென்னா, விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி, விளையாட்டத்தின் ஆட்சி சாட்சின்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இங்கே இருக்க இளைஞர்களை விட்டு ஒவ்வொரு வீடு சார்பாக ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டில் முன்னால் இப்போ எவ்வளோ விலைவாசி, அரிசி என்ன விலை விற்கிது, பருப்பு என்ன விலை விற்கிது, எண்ணெய் என்ன விலை விற்கிது, வீட்டு வரி இப்போ எவ்வளோ கட்டுறாங்க, எலக்ட்ரிக் பில் எவ்வளோ கட்டுறாங்க, குப்பை வரி எவ்வளோ போடுறாங்க, பால் விலை எவ்வளவு, இப்படியெல்லாம் கேட்டு இதுக்கு முன்னால் 2021 ஆட்சியில் இருக்கும்போது என்ன விலை விற்றது, அது நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தும் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கூடுதலாக குறைஞ்சபட்சம் 80,000 60,000 70,000 கூடுதலாக வருது. ஆக 5 வருஷத்தில் இந்த வருஷம் அந்த ஆட்சியில் 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூடுதல் சுமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த 4 லட்சம் அளவுக்கு இந்த ஆட்சியில் எதுவும் செஞ்சுருக்காங்களா? இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணியில் இலவசமாக கொடுத்தோம் நாங்கள், இவங்க கொடுக்கலை. அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்றதெல்லாம் விலை இல்லாதது தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2000 மினி கிளினிக் எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார். அது இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை. அம்மா மருந்தகம் கொண்டு வந்தோம், அதுவும் இவங்க சரியாக செயல்படுத்தலை. இப்போ முதலமைச்சர் மருந்தகம் கொண்டு வந்து 1000 மருந்தகம் கொண்டு வந்தாங்க. அது இந்த சட்டமன்றத்திலேயாச்சும் அறிவிப்பாங்கன்னு பார்த்தேன். அதுவும் கூட்டுறவு மருந்து. ஏற்கனவே அம்மா மருந்தகத்துக்கு நாங்கள் 20 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு ஏசி செஞ்சு எல்லாமே செஞ்சு நான் தான் அதனுடைய திரை அமைச்சர். ஏறத்தாழ நாங்கள் ஒரு 310 அம்மா மருந்தகங்கள் திறந்தோம். இவங்க 1000 அம்மா மருந்தகங்கள் திறக்கிறோன்னு சொல்லிட்டு எத்தனை மருந்தகங்கள் செயல்படுதுன்னு பார்த்தா எந்த மருந்தகமும் செயல்படலைன்னு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அதிகாரியே சொல்கிறாங்க, எங்கே போய் திறந்து பூராமே நஷ்டமாகுது, வாடகை கொடுக்க முடியல, வைக்க முடியல, கூட்டுறவுத்துறைக்கு ரொம்ப நஷ்டம், நாங்கள் அதில் நடத்தலை, சும்மா பேரளவுக்கு வச்சுருக்கோம். அந்த மருந்தாளுநருக்கு கூட சம்பளம் கொடுக்கணும். மருந்தாளுநர்னா உங்களுக்கு தெரியும்ல, என்ன தெரியுமா? கெமிஸ்ட்ரி. அவங்க இல்லை, பிஃபார்ம் முடித்தவங்க. பிஃபார்ம் முடித்தவங்க தான் அது கூட இந்த ஆட்சியில் சரியாக செயல்படுத்தலை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்லுங்கள்? இப்போ ஒவ்வொரு தடவையும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுத்துருக்காரு. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அடிப்படையில் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு எதிர்ப்பு அலையே இந்த ஆட்சி சந்திச்சிருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த ரீதியாக ஏதாச்சும் கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க. இது வேறு எதுவும் சும்மா கட்சி ரீதியாக கட்சியை போய்கிட்டு அது இதுன்னெல்லாம் பேசக்கூடாது. இந்த விலைவாசி ஏற்றம் இதை பற்றி ஏன்னா இன்றைக்கி விலைவாசி ஏற்றம், அரசாங்கத்துடைய குறைபாடுகள், இதை பற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அரசியலில்
இதில் எல்லா விளையாட்டும் பார்க்கலாம். இப்போ அவங்க விளையாட்டுறன்னு இல்லை, நம்மளே அடித்து கொடுக்குறது. நம்ம என்ன விளையாட்டு, நாங்களே அடித்தா வச்சுருக்கேன். நீங்கள் கேட்குறதே தவறான இல்லை. கேள்வி கரெக்டு, நீ கேட்ட கேள்வி கரெக்டு, நெறியாளர் கேட்ட கேள்வி. இது எதுலேயும் விலைவாசி இது கிடையாது. அவங்ககிட்டே கேட்குறான். அவங்ககிட்ட நீங்கள் முன்னாலே என்ன விலைக்கு வாங்கினீங்க, அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க. இப்போ அவர் கேட்டார்ல, இவர் தான் மாவட்ட செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் கவிச்செல்வம். இவரின் கீழே 25 பகுதி செயலாளர் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க. இங்கே அத்தனை நிர்வாகியும் இன்னையிலேருந்து மதுரை மாநகரில் எல்லா பகுதியிலும் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்க போகிறாங்க. இதுக்கு கால அளவெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டு அவங்கள்ட்ட முதல்ல அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன விலைக்கு வாங்க, அதான் அவங்களே சொல்லுவாங்க. அதைத்தான் அடிக்க போகிறோம். முன்னால் என்ன விலைக்கு வாங்கினாங்க, இப்போ என்ன விலைக்கு அப்படின்னு 2 விலையும் அது ரெண்டும் கம்பேரிசன் பண்ணி அவங்ககிட்டே இதை கொடுக்குறோம். அவங்கள்ட்ட கொடுத்தா விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை அவங்க வீட்டுக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது அருமையான கான்செப்ட். இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. இது யாரையும் கேலி கிண்டல் பண்ணி அல்ல, அரசாங்கத்தை கேலி கிண்டல் பண்ணல, அரசாங்கத்துக்கு உண்மையான நிலை, இன்றைக்கி மக்கள் படுற உண்மை நிலை. இதை கூட நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் தன்னுடைய இதை கூட ஒரு இதாக எடுத்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றிருக்குன்றத இது அளவுகோலாக எடுத்து நம்ம முதலமைச்சர் பார்த்து அந்த விலைவாசியெல்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு உங்கள் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி பார்க்குற முதலமைச்சர், என்னப்பா இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, அவங்க காலத்துக்கு நம்ம காலத்துக்கு இவ்வளோ வந்துடுச்சே, நம்ம பாலாறும் தேனாரும் ஓடுது, நம்ம ரோல்டு மாடலாக இருக்கோம், இந்தியாவிலே திராவிட மாடல் தான் முதன்மையானதுன்னு நம்ம சொல்கிறோம். மக்கள் இவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்களான்னு தெரியும். அதை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க. பழனிசாமி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இது நான் என்ன சொல்கிறேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தல்லையும் அவர் கூட்டணி அமைச்சு தான் போட்டியிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டார். அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சித் தலைவரை, அவரை அதிகாரம் பூசிவன், அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கு கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக மாபெரும் வெற்றி. முதல் 129 சட்டமன்ற தொகுதி, அடுத்து 80 ஆட்சியை கலைக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. 38 தொகுதியில் திமுக வெற்றி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார். அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க. எங்கள் தலைவர் வேறு எங்கேயும் கேட்கல, 234 தொகுதிக்கு போனார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார். 177 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் அன்னைக்கு அப்படி தான் காக்கா தேக்கா குமரி ஆனந்த் நம்ம நெடுமாறன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தார். அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் தலைவர், எங்கள் புரட்சி தலைவர் மக்களை சேர்ந்து. அதுதான் திமுக தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். தாங்கள் தன்னுடைய கையை பிறங்கையும் பார்க்கணும், முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்றைக்கி வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. இதை எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், இல்லை மோடிஜின்னு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை தண்டை சரக்கு இல்லை தம்பி, சரக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க, இந்த சண்டை தான் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம முதலமைச்சரோ அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எங்கள் இதில் விலைவாசி குறைஞ்சிருக்கு, நாங்கள் மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்குறோம், எல்லாருக்கும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். யாராச்சும் ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த அமைச்சரும் மதுரைக்கு நான் சொல்கிறேன் 10,000 கோடிக்கு எங்கள் இதில் 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்தேன், 10,000 கோடிக்கு மேலே பணிகள் நடந்திருக்கு. ஒரு பணி சொல்லுங்கள், குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள், மதுரைக்கு என்ன செஞ்சுருக்காங்க?
இப்போ 2 பாலத்தை சொல்லுவாங்க. இந்த 2 பாலமும் எங்கள் காலத்திலே போடப்பட்டு எல்லாமே வரைபடம் எல்லாம் நிதி எல்லாம் ஒதுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை எல்லாமே எல்லாம் வச்சுருந்தோம். இவங்க அது போட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் நாங்கள் கொண்டு வந்தது தான். புதுசாக மதுரைக்கு எதுவுமே நம்ம மதுரை 2 அமைச்சரை சொல்கிறேன். மற்ற அமைச்சர்களும் அவங்கவுங்க தொகுதி அந்தந்த மாவட்டம் தான் எனக்கு தெரியும். எந்த மாவட்டத்திலையும் இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. சார் நமக்கு சொன்னீங்கல்ல, கலைஞர் வந்து எம்ஜிஆர் பார்த்து கேட்டால் நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தையை தான் நீங்கள் விஜயை பார்த்து கேட்டுருக்கீங்க. நாங்கள் கேட்கலைங்க, அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில். நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தாலும் வர முடியும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்து எங்கள் தலைவர் போய் 53 வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்புழைக்க கிடக்கிறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோடு இறங்கி போகலை. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசினாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களாம் திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போகிறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே போல பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது, எதுக்கு இருக்காங்க? போலீஸ் எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிச்சுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க, மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நான் அதுக்கே வரல. அவரை பற்றி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்களை பற்றி பேசணும், அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும்? நீங்கள் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்க. அதை சொல்லுங்கள். நான் இப்போ அதை விடுங்க. இப்போ நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஆள போகிறது அண்ணா திமுக, முதலமைச்சராக போகிற எடப்பாடியார். இன்றைக்கி எல்லாம் கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரியும். கண்கட்ட பிறகு சில பேர் சூரியன் நமஸ்காரம். நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நல்லது தான் சொல்கிறோம். எங்கள் நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். இப்போ கூட நம்ம முதலமைச்சருக்கு நல்லது தான் சொல்கிறோம் பாருங்கள். எங்கள் பொதுச் செயலாளர் யாராச்சும் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்களா? பில்லை போட்டு காமிச்சு அந்த வீட்டில் இவ்வளோலாம் விலைவாசி ஏறி இருக்குது, முதலமைச்சரே கவனிங்க அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு எவ்வளவு மனப்பான்மை படைத்தவர், எங்கள் நல்ல உயர்ந்த மனப்பான்மை படைத்தவர் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. அதனால தான் தமிழ் மக்கள் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க. சார் நான் ரெடி, அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது வந்து இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க, ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் கட்சியில் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தார். இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்கள், அவங்களையும் பாதிக்க விடுறாரு. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகமெல்லாம் வேண்டாம். இதான் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திக்கையாங்க? அவர் காட்டாத படமா? இவர் புதுசாக காமிக்க போகிறாரு. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, மற்றது என்ன சொல்லுங்கள். இதை பற்றியே சொல்கிறீங்களா? அது உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கெல்லாம் வரல. அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. அவர் அதனால அதை கேட்குறார். இவருக்குன்னு தனியாக மோடிஜி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அதை நேராக இவருக்கு சொல்லிட்டார் போல. ஏங்க நீங்கள்
இங்கே பாஜக கூட்டம் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டுருக்கு தலைவரை. இந்த ஆட்சியை அகற்றணுண்டு மக்கள் எதிர்ப்பு சுனாமி, இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் யார் எத்தனை பேர் கூட்டணியில் அதை சேர்ந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவங்கெல்லாம் இந்த சுனாமியில் அடித்து போயிடுவாங்க. அது உண்மை, அது உறுதி. சரி போதும், வாங்க தலைவர், நாளைக்கு பேசுவோம். ஏப்பா இவ்வளோ பேசியிருக்கேன், இதுக்கு தான் நீங்கள் போடலாம். இதுக்கே உங்களுக்கு அரை மணி நேரம் ஓடும். சரி வாங்க.